கட்டு பீஸே ஆயாமு. இது இந்த படத்தோட டைட்டில். இது நாங்களா இந்த படத்துக்கு வச்ச டைட்டில் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லயும் லேடிஸ் ஹாஸ்டல் வாசல்லையும் அட்டு ஃபிகருங்க மூஞ்சிய பார்த்து பார்த்து காண்டான இளைஞர்களாகிய நீங்க இந்த படத்துக்கு வச்ச டைட்டில். இந்த படத்துல பிரிந்த காதலர்களை அவங்களோட வயிற்றெரிச்சல்களே சேர்த்து வைக்க போகுது. குழப்பமா இருக்கா? நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் நிஜ கதாபாத்திரங்கள். ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் வயிற்றெரிச்ச பார்த்தீங்க. ஏன் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் கொடுத்துறீங்க நீங்க கேட்கலாம். ஏன்னா எங்க காஸ்டியூமர் கிட்ட ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்கு. தமிழ் திரையுலக வரலாறுகளிலேயே முதல் முறையாக வயிற்றெரிச்சல்களுக்கு உடை கொடுத்து, உருவம் கொடுத்து, ஷூட்டிங் முடிஞ்சோட பேட்டா கொடுத்து, டைலாக் சரியா பேசாட்டி அற கொடுத்து திரையில் உலாவ விட்டிருக்கிறேன். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஏண்டா கோயா கண் ஆபரேஷனுக்காக வாங்கி வச்சிருந்த கண்ணாடியா ஆட்டையை போட்டு வந்து ஒவ்வொருத்தரையா கண்ணு மணி தெரியாம மீச்சுட்டா போல. இந்த படத்தோட டைட்டில் என்ன? இப்படி கண்ட இடத்துல மெரிச்சாதான் எல்லாரும் படத்தோட டைட்டில் சொல்றாங்க. அதான் மெரிச்ச என்ன சொல்றீங்க? கமான். சொன்னா கேளு. நீ ஒரு வார்த்தை நீ 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 பேசாத. ஏய் வேணாம். ஏய் மது சொன்னா கேளு. போடாதே போடாதே போடாதே. பேசாத பேசாத பேசாத. ஏய் வேணாம் வேணும் சொன்னா கேளு மது. நான் ஒருத்தி உனக்கா வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது நேரத்துல வரணும்னு உனக்கு தோணுச்சா? தோணுச்சா? போடாதே. ஏய் மது மனசுல என்ன சாணியா பேச நினைப்பா. இந்த குதிக்கிற. ஆமா சாணியை மிச்ச சூ இதா. ஏய் மது பேண்ட் சட்டு ஷூ எல்லாம் போட்டியே. ஜட்டி போட்டியாடி? ஜட்டி போடுறி. என்ன பார்த்து ஜட்டி போட்டியா கேக்குறேன். ஏய் இதோ பார் நான் என்னோட ஜட்டியை போட்டியான்னு கேட்டேன். ஜட்டி நான் எதுக்கு போடணும்? டாக் D-O-G டாக் 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 டாக். ஏய் மது எதுக்கு நீ டாக் 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 குலைக்கிற? அப்புறம் உன்னை டாபர்மேன் நான் நினைச்சு கார்பரேஷன் காரங்க புடிச்சு போயிருவாங்க. இப்படி ஹை கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி லோ கிளாஸா பேசிட்டு இருக்கீங்களே, இது ஓகே நல்லா இருக்கா? நல்லா தான் இல்ல, என்ன பண்றது? இப்படி எல்லாம் அசிங்கமா பேசினாதான் பாக்குறவங்களுக்கு தெரியும். என்ன அசோசியேஷன்ல சொல்லி முதல்ல காலி பண்ண சொல்லணும். பாரு மது நம்ம அசிங்கமா பேசுறோன்னு இவன் அசிங்கமா பேசிட்டு போறான். ஷட் அப். இனி ஒரு வார்த்தை பேசாத. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க போய் தொலை. ஏய் போடு எல்லாத்தையும் போடு. அப்படியே 100 ரூபாய் நோட்டை மடிச்சு போடு. அரக்கோணத்துல இருக்கீங்க. அரக்கோணத்துல இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போகணும் ஞாபகம் இருக்கு. ஆனா பர்த்டேக்கு வரணும் ஞாபகம் இல்ல. நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா? ஆமாண்டி, பாய் ஃப்ரெண்டுனா ரம்ஜானுக்கு கறி கேப்பேன், பக்ரீத்துக்கு பிரியாணி கேப்பேன். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? பேசாத. என் பர்த்டே அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கேண்டீன்ல ஏற்றி கேக் வெட்டணும் ஆசைப்பட்டு தப்பா சொல்றா? தப்பா? தமிழ்நாட்டி உன் பர்த்டே அன்னைக்கு கேண்டீன் வச்சதுல கேக்க வெட்டுறேன்னு நீ எதை வெட்ட தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட் ஒரிஜினலாவே பாய் ஆகிட்டேடி. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். சொல்லு மது டார்லிங், மது கதவு தர. மது ஏய் மது கதவு தரடா. ஏய் தரடான்றல்ல. ஏய் மது செல்லம் தர. ஏய் யாரா நீ? யாரா நீ? கேக்குறல யாரா நீ? நான் வீட்டுல எல்லாம் நேரத்துல உனக்கு இங்க வேலை. ஏய் கேக்குறல சொல்லு. மது கூட எத்தனை நாளா பழக்கம்? ஏய் மதுவத்தோட ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதுடா. அதை கக்க நீ யாரா? ஏய் நான் மதுவோட போடுறான். அவன் என் ஸ்வீட்டான். என்ன பார்த்தா யாரு கேக்குறேன்? ஏய் என்ன பார்த்தா? ஏண்டா பொறம்போக்கு, எங்கேயோ வீடு மாதிரி என் வீட்டுக்கு வந்துட்டு மதுவை தொட்டியா மல்லாத்து பத்தியா நான் கேக்குறேன். அது எதிர்ப்புறம் கூட. இது நீ அடிக்காம சொல்லிடலாம்ல. மது 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 கதவு தர. மது
மது ஏய் எது கேட்டு போன எச்சங்கள இப்ப எங்க வீட்டு காலி பண்ணி கூட தான் அடிக்கிறேன் ஆனா யாரும் தரலையே ஏய் மது தர மது கதவை தர டேய் சிவா நீ என்ன அடி அடிச்சாலும் என்ன தவிர வேற யாரும் திறக்க மாட்டாங்க. நான் வெளில இருக்கிறப்போ உள்ள இருந்து யாரு வந்து கதவை திறப்பாங்க? தெரியலடி அப்படியே வெளியே நிக்கிறேன். போ உள்ள போய் கதவை தர போ போ போ. சே தினம் இதே ரோதனையா போச்சு. ஆமா சிவா இன்னைக்கு என்ன ஓவரா குடிச்சிருக்கியா? ஏன் கம்மியா குடிச்சிருக்கா கட்டி வாங்கி தர போறியா? ஏடி வருஷத்துல 365 நாளும் ஏமா ஓசி குடி வாங்கி தரானோ அவன் அரைச்சு குடிக்கலாம் நீ தானே சொன்ன. அதெல்லாம் இருக்கட்டும் என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறிய நீ எங்கடி போய் சுத்திட்டு வர? பெருமாள் சுத்திட்டு வரேன். தெரியுண்டி அந்த பால்கார பெருமாள் பால் ஊத்த வரும்போது அவனை பார்த்து நீ சொல்லு விடுறதும் உன்னை பார்த்து அவன் பள்ளி நிக்கிறதும் இதெல்லாம் நான் பார்க்காம இருக்கேன் நினைச்சியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லு எங்க போய் சுத்திட்டு வர சொல்லு. சிவா நீ என்ன லூசா? ஏய் யார பார்த்து லூசுங்கிற? ஏய் ஃபுல்லா குச்சி டைட்டா வந்திருக்கேன். சொல்லு எங்க போய் சுத்திட்டு வர? சிவா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பெருமாள் கோவில்ல தெரியுண்டி இன்னைக்கு பெருமாளோட கோயிலுக்கு போவேன், அப்புறம் பீச்சுக்கு போவேன், அப்புறம் சினிமாவுக்கு போவேன். ஒரு நாள் அவங்க கூட ஓடி போயிருவேன். நான் பெருமாள் கோயில சுத்திட்டு வரேங்கிறேன். நீ என்னடா யாரோ ஊர் பேர் தெரியாத பெருமாள் கூட சுத்திட்டு வரேங்கிறேன். நம்பிக்கை இல்லாத லவ் இல்ல. வெளிய போ. ஏய் மது நான் உன் ஸ்வீட் ஆட்ரா என்ன போய் வெளியே போய் சொல்ற? ஐ சே கெட் அவுட். மது ஏய் மது உனக்கு என்ன பைத்தியமா? என்னைய முடிச்சு வெளியே தள்ளுற? ப்ளீஸ் ஓபன் தி டோர் மது. நோ இம்பாசிபிள். நான் திறக்க மாட்டேன். மது இப்ப நீ திறக்கலனா போயிடுவேன். போ மது நான் போயிடுவேன். அத போன்னு சொல்றேன் இல்ல. போயிடுவேன். போ போறேன். சிவா என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? நீ தானே போ சொன்ன அதான் போயிட்டேன். வண்டி நின்னுட்டு தானே இருக்கு அப்புறம் நிப்பாட்ட சொல்ற? ஓடுற வண்டி நிக்க சொன்னா அவன் நிப்பாட்டாவும் போயிட்டே இருக்கான். அதனால நிக்கிற வண்டி நிப்பாட்ட சொன்னேன். அது சரி ஆர்சி இருக்கா? ஆர்சி இல்லல எம்சி இருக்கு. வரி ஆளுக்கு போய் சாப்பிடுவோம். போலீஸ்காரனையும் சரக்கடிக்க கூப்பிடுதியோ? பின்னாடி யாருல? ஆமா பின்னாடி யாருல 1 ரூபா கொடுங்க போய் காத்திரிச்சு வரேன். அச்சனை பாத்துக்கோ. பின்னாடி யாருல? இத்த தண்டி உருவம் பின்னாடி உட்காந்துருக்கு. பின்னாடி யாருலங்க நல்லா பாருல. அக்கிட்ட கூவ வந்தாப்புல இருந்து பாத்துட்டு கேக்குற கேள்விகளை எக்கத்தப்பா பேசிட்டே இருக்க. ஐயோ நம்பர்ல. அதான் பின்னாடி ஆளு இருக்காங்க நம்பர்ல. அப்புறம் என்ன போ. ஐயோ நம்பர்ல. நல்லா குனிஞ்சு பாருல இருக்கும். ஐயோ நம்பர்ல. போல. Hello, 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 Verena, Verena, Rasigana, Alnava, Kadili, Desava, Kadalam, Adava, பட்டாபி சிவா வந்துட்டான். போன வைடா. அவங்க இருக்கான் வேலைக்காகாதவன். நான் இருக்கேன் நீ நோக்கி. அவன் பார்த்தான்னு வச்சுக்க எனக்கு ஊக்கம் டேக்கு. போன வைடா. ஏண்டி போன வச்ச? நான் எங்க போன வச்சேன்? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டி நீ தானே போன வச்ச. அத கேக்கல. பேசிட்டே இருக்கும்போது எதுக்கு போன வச்ச? போன வச்சாதானே அடுத்த கால் வரும். மரியாதையா சொல்லு யாருகிட்ட பேசிட்டு நீ? அது வந்து எங்க மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க மாமா தான் மண்டையை போட்டு 3 மாசம் ஆகுது. அப்புறம் எப்படி போன்ல பேசுவான்? போன்ல பேச முடியாதனால தான் நேர்ல வந்தாரு. நேர்ல வந்தான்ல அப்புறம் எதுக்கு போன் எடுத்த? மாமாக்கு போன் பேசலாம் தான் போன் எடுத்தேன். அவரே நேர வந்தோட 1,000 ரூபாய் ஏன் வேஸ்ட் பண்ணணும் போன வச்சுட்டேன். இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமா உங்க மாமா தான் மண்டையை போட்டானே அப்புறம் எப்படி நேர்ல வருவான்? போதும் சிவா நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. நீ நம்புற மாதிரி சொல்லு நான் நம்புறேன். நம்புற மாதிரி என்ன நம்பரே சொல்றேன். 1 2 3 4 5 6. ஐயோ எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. மது போய் எனக்கு ஒரு காப்பி கொண்டு வா. போ 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 போ.
மாமாவுக்கு அத்தை இன்னொரு பேர் இருக்கான்னு இல்ல, மாமாக்கு அத்தை இன்னொரு பேர் இருக்கான்னு கேட்டேன். ஏய், மாமா ஒரு மேட்ரு, அத்தை ஒரு மேட்ரு. சிவா, அத்தை மேட்டர் கிடையாது, அவங்க ஒரு குடும்பம். ஏய், இத பார், மாமா ஒரு மேட்ரு, அத்தை ஒரு மேட்ரு, நடுவுல என்ன மேட்ரு? சிவா, ஒரு சின்ன போனுக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ற? எதுடி சின்ன போனு? இதுவா சின்ன போனு? இது பெரிய போனு. ஜோருபா, இதுதான் சின்ன போனு. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சியே, நீ வேற எந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருப்ப? நான் எதையும் மறைக்கல. ஏய், தள்ளி. என்னடி இது? என்ன இது? எதையுமே மறைக்கலன்னு சொன்ன, இப்ப மசாலோடைய மறைச்சு வச்சிருக்க. சிவா, அந்த வடையை சாப்பிடாத. ஏய், சாப்பிடுவோண்டி. ஐயோ, எலிய பிடிக்கிறதுக்காக அந்த வடையில விஷத்தை கலந்து வச்சிருக்கேன். ஏய், எலிய பிடிக்கிறதுக்கு எலி கூடதாடி வடை வைப்பாங்க. எலி என்னமோ உன ஃபேமிலியோட பொண்ணு வாங்க வந்த மாதிரி அதுக்கு தட்டுல சட்னி சாம்பாரோட வச்சிருக்க. எலிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு எலி கை விட்டு போயிடுச்சு. ஏய், பொய் சொல்லாத. நம்ம வீட்டுல தான் 2 வாரமா தண்ணி வரலையா, அப்புறம் எப்படி எலி கை கழுவ முடியும்? தண்ணி இல்லன்னா என்ன, பேண்ட்ல தொடச்சிட்டு போச்சுன்னு வச்சுக்க. ஏய், எலிக்கு எதிரி பேண்ட். எலிபென்ட் கேள்விப்பட்டது இல்லையா? சரி சரி, ஒரு ரூட்லயே வரேன். எலி ஒரு மேட்ரு, எலி பேண்ட் ஒரு மேட்ரு. அப்ப நடுவுல என்ன மேட்ரு? சிவா, இப்படி மொக்க போட்டு நீ என்ன சாகடிக்கிறத விட நான் கிளம்புறதே மேல். நான் போறேன். போ 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 போடே. ஆமா, நாம எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கோம்? உங்க அப்பா இந்த பக்கம் ஏரோப்ளேன் விட்டு போவாரா? அவருக்கு சாப்பாடு கொடுக்கதான் நின்று இருக்கோம். ஏண்டி, நானும் போக கூட தான் நிக்கிறேன். எனக்கும் அதே டவுட் தான். ஏய், நிறுத்துறா. யாரா நீ? வரும்போது வடிவேல் காமெடி பாத்துட்டு வரியா? சிரிச்சுட்டே வர? இல்ல, சிவிராஜ் படம் பாத்துட்டு வரேன். இது அதை விட காமெடியா இருக்குமே. வைத்தறிச்சலின் உலகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏயா, வரவேற்கிறதுனா வாசல்ல ஒரு பொண்ணு நிக்க வச்சு அது கையில பன்னீர் சொம்பு குடிச்சு தெளிச்சு தானே வர வைக்கணும். நீ என்ன வெறுவாயில வர வைக்கிறேன்? எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கியா? அதான் வைத்தறிச்சலின் உலகம். யாராவது புது புடவை வாங்கினாலோ இல்ல புது பைக் வாங்கினாலோ உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன்னா நீங்கெல்லாம் வைத்தறிச்சல்கள். என்னது, நாங்கெல்லாம் வைத்தறிச்சல்களா? இவ்வளவு ஏன், இந்த புரோகிராமை பார்த்தார்னா அவருக்கும் வைத்தறிச்சல் வரும். அந்த வைத்தறிச்சல் இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க யாரு? நான் தான் வைத்தறிச்சல்களின் தந்தை. ஐயா, அப்ப நாங்க மது சிவாவை எப்படி சேர்த்து வைக்கிறது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எப்பெல்லாம் அவங்களுக்கு வைத்தறிச்சல் வருதோ அப்பெல்லாம் நீங்க அவங்க கண்ணுக்கு தெரிவீங்க. போங்க, போய் அவங்க வைத்தறிச்சலை கொட்டிக்கங்க, போங்க. இவன் மடி மேல படுத்தும் இவன் கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டேங்கிறோம். இவனுக்கு வயத்தறிச்சல் வந்தாதான் இவன் கண்ணுக்கு நம்ம தெரியும் போல இருக்கு. இப்ப பார். இவன் தீனில நம்ம தின்னுகிட்டு இருக்கோம். இவன் செவத்துல அப்பன சாணி மாதிரி அப்படியே இருக்கானே. இவனுக்கு வயத்தறிச்சல் வரவழைக்க நாம் என்ன பண்றது? ஐயோ, வைத்தறிச்சல். ஐயோ, போய் தெரியுதே. ஐயோ, ஏய், உனக்கு எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? போ போ. நீ வைத்தறிச்சல் பட்ட, அதான் வந்தேன். ஏய், மாதிரி நம்மளும் குண்டா இல்லைன்னு தனுஷ் கூட தான் வைத்தறிச்சல் பண்றாரு. அங்க போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? போ 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 போன்னு சொல்றேன்ல.
ஐயோ திரும்பவும் நாத்தம் வருது, கொஞ்சம் பின்னால ஊத்தி தொலையேன். சிவா, செங்கல் சூழல வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டியா? தலையெல்லாம் ஒரே செம்மண்ணா இருக்கு. சிவா, முத என்ன நீ ப்ரப்போஸ் பண்றப்போ இந்த பூவை தானே கொடுத்த? ஏண்டி பொரியல் பண்றதுக்கு பூவை கொடுத்தா அது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நினைச்சிட்டியா? போய் பொரியல் பண்ணிட்டு வா, போ போ. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் சேரவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி சேர்த்து வைக்கிறது? ஒரு உண்டியல் வாங்கி அதுல சேர்த்து வைக்குமா? ஏண்டி நான் காதல சேர்த்து வைக்கிறது ஐடியா கேட்டா நீ காசு சேர்க்கறதுக்கு ஐடியா கொடுக்குற. உன் அப்படியே நான் சொல்ற மாதிரி ஐடியா இப்போ. ஏ மது சொன்னா கேளு. சொன்னா கேளு. எங்க என்ன தள்ளிட்டு போற? எங்க என்ன தள்ளிட்டு போற? நான் உன்னை தள்ளிட்டு போறேன்னு சொன்னா பாக்குறவங்க என்ன அந்த மாதிரி பொம்பளை நினைச்சிட மாட்டாங்க? நினைக்கிறது என்ன? அசல் அக்மார்க்கு அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தானே இருக்கேன். தள்ளாத தள்ளாத. எதுக்கா எங்களை இங்க கூட்டு வந்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது எங்களால தாங்கல. அதனால்தான் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க இங்க கூட்டு வந்தோம். ஆடி மாசம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுதான் தனித்தனியா பிரிஞ்சிருந்தோம். எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு குறை மாசத்துல குழந்தை பெத்து வைக்கலாம்னு பாக்குறியா?